இந்த தை மாத பிறப்பு எப்போ சில சமயங்களில் 14ஆம் தேதி வரும், சில சமயங்களில் சில ஆண்டுகளில் வந்து 15ஆம் தேதி வரும். இதற்கு என்ன காரணம்னா, அந்த சூரியன் வந்து மகரத்தில் பிரவேசிக்கக்கூடிய காலத்தை பொறுத்து தான், இந்த நேரத்தை பொறுத்து தான். அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மாலையில் அல்லது மத்தியானம் ஒரு 4 மணிக்கு முன்னாடி பிரவேசம் ஆயிடுத்துன்னு சொன்னால், அந்த வந்து 14ஆம் தேதி ஆயிடுத்துன்னா அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லி அன்னைக்கு தர்ப்பண திதி எல்லாம் பண்ணுவா. மறுநாள் காத்தால பொங்கல் பண்டிகை கொண்டாடுவா 15ஆம் தேதி. சில சமயத்தில் அந்த 13ஆம் தேதி சாயந்தரமே வந்து போகி பண்டிகை அன்னைக்கு 13ஆம் தேதி வரை அன்னைக்கு சாயந்தரமே சூரியன் பிரவேசம் ஆயிடுவார். அது மறுநாள் காலையில் 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகை வரும். இது மாதிரி அந்த சூரியன் பிரவேசிக்கக்கூடிய கால அளவுகள் மாறுபடும். இப்போ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மகரத்தில் பிரவேசிக்கக்கூடியதுன்னா 14ஆம் தேதி போகி பண்டிகை அன்னைக்கு மாலையில் 6:45 மணிக்கு அனுஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சந்திரன் கடகத்தை செஞ்சிருக்கின்ற பொழுது, அப்போ வந்து கடக லக்னத்தில் அந்த மாலை 6:45 மணிக்கு போகி பண்டிகை அன்னைக்கு 14ஆம் தேதி மாலை 6:45 மணிக்கு சூரியன் வந்து உத்தராயண நட்சத்திரத்தில் மகரத்துக்கு பிரவேசம் ஆயிடுறார். அப்போ இதனால் இந்த ட்ரிப்பு சூரியன் நாள் சாயந்தரம் 6:45க்கே அவர் வந்து மகரத்துக்கு உத்திராட நட்சத்திரத்துக்கு 4ஆம் பாதத்துக்கு பிரவேசம் ஆயிடுறார். ஆமாம், அப்போ வந்து உடனே நம்ம வந்து அவர் தான் மகரத்துக்கு வந்துட்டார், அப்போ உடனே அன்றைக்கி தான் 14ஆம் தேதி பொங்கல்னால் கிடையாது. நமக்கு சில சாஸ்திரத்தில் ஒரு திதி நிர்ணயம்னு சொல்லுவாள். ஒரு பண்டிகை நிர்ணயம், திதி நிர்ணயம், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு நிர்ணயங்கள் இருக்குது. அந்த நிர்ணயங்களுக்குன்னு விதிகள் இருக்குது. அந்த விதிகள் பல அம்சங்களுடைய அடிப்படையில் அமையப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த வருடம் 14ஆம் தேதி இரவு மாலை 6:45 மணிக்கு அந்த சூரியன் வந்து பிரவேசித்தாலும் மறுநாள் காலையில் தான் பொங்கல் பண்டிகை 15ஆம் தேதி. எனவே தைப்பொங்கல் என்பது 15ஆம் தேதி ஜனவரி அன்று வியாழக்கிழமை அன்று தான். ஆனால் 14ஆம் தேதி புதன்கிழமை இரவு 6:45 மணிக்கு அவர் மகரத்தில் சஞ்சாரமாக உள்ளே நுழைந்து விடுகிறார். ஆனால் கணக்கு இதுதான் கணக்கு.